விளையாட்டுத் துறையில் இவ்வளவு விந்தைகளை செய்யக்கூடிய ஆற்றலை பெற்ற ஒரு அமைச்சரை தம்பி உங்களைத்தான் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு நான் பெரம்பலூர்ல இருந்து கிளம்பினேன். கை கால் இரண்டும் நடக்க முடியாமல் குழந்தை போல ஒருவர் நடந்து வந்தார். ஏனையா சொல்லியிருந்தால் நான் வந்து மனு வாங்கியிருப்பேனே கையில் இருக்கிற மனுவை என்று கேட்டேன். நான் மனு கொடுக்க வரவில்லை, நான் ஒரு பட்டதாரி ஆசிரியர். பிறகு எதற்காக வந்தேன் என்று கேட்டேன். ஒரு லேமினேட் செய்யப்பட்ட காகிதத்தை காட்டினார். உள்ளாட்சி அமைப்பில் நான் இன்றைக்கு ஒரு கவுன்சிலராக ஆக்கப்பட்டிருக்கிறேன். அதற்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய தந்தையிடத்தில் சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். நான் பார்க்கிறேன். நொண்டி என்றார்கள், முடம் என்றார்கள், குருடன் என்றார்கள், செவிடன் என்றார்கள். ஐநா மன்றம் அவர்கள் அப்படி சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளி என்று சொல்லி சொன்னது. ஐநா சொன்ன அந்த கட்டளையை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த முதலமைச்சரும் பார்க்கவில்லை, கேட்கவில்லை, நிறைவேற்றவில்லை. ஆனால் கலைஞர் என்ற மகத்தான மனிதர் தான் இந்தியாவில் அவர்களை மாற்றுத்திறனாளி என்று அழைத்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு தனி துறையை உருவாக்கினார். அவருடைய பேரன் இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தல் இல்லாமல் மாற்றுத்திறனாளி ஒரு உள்ளே போகிறார். இப்போது சொல்லுங்கள், கலைஞருக்கு, மாண்புமிகு முதலமைச்சருக்கு அவர் ரத்தத்திற்கு மட்டுமா வாரிசு? இல்லை, அவர்கள் கொண்டிருக்கிற லட்சியத்திற்கு வாரிசு.